ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போக்கர் ரிட்டன் ஆகிருக்கு. 2 போக்கர் ரிட்டன் ஆகிருக்கு. நம்ம ஒரு போக்கரை கண்டிப்பாக எடுக்க போகிறோம். எவ்வளோ டைமண்டில் எடுத்தோங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கம்மியான டைமில் எல்லா ஈவெண்ட்டும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே செட்டிங்ஸில் போயிட்டு கிளியர் கேட்ச் நல்லா பண்ணிடுங்க. ஒரு 10 to இல்லை ஒரு 7-10 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கிளியர் கேட்ச் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே போயிருங்க. உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு உங்கள் நேமை டச் பண்ணி எடுங்க. ஸோ அதுவும் ஒரு 7 to 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேர் ஐட்டம் கிடைக்கணும்னு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே நிறைய ட்ரிக் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகலை. பட் இந்த ட்ரிக் எனக்கு ரொம்ப இதாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பின் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம கில்டில் உள்ள வேறு ஒரு ஃப்ரெண்டோட ஐடியில் தான். அவருக்கு எல்லாமே கம்மியான டைமில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ட்ரிக் அவருக்கு ரொம்ப இதாக யூஸ் ஆச்சு. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்து எவ்வளோ டைமண்ட் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி பண்ணி முடிஞ்சோடனே கண்டிப்பாாக வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 200 போடுங்க. ஸோ அந்த ஸ்பின்னில் கிடைக்கல அப்படின்னா டைமண்ட் ராயிலோ வெப்பன் ராயிலோ ஒரு 20 ஸ்பின் போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 400 இல்லை 600 டைமண்ட்குள்ளே கண்டிப்பாக எடுத்துடலாம். இந்த ட்ரிக் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக எனக்கு இந்த ட்ரிக் ரொம்ப ஒர்க் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் இந்த எம்பி பார்ட்டியை வெறும் 600 டைமண்ட் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 300 டைமண்ட் ஸ்பின் பண்ணி மேக்டனுக்கான ஸ்கின் எடுத்தேன். இது ரொம்ப ஈஸி தான். இந்த ட்ரிக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். நான் எதையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண வேண்டாம், மாற்ற வேண்டாம், எதையும் போய் அது இது நூப் காஸ்டியூம் ஃபுல்லாக வைக்க வேண்டாம். இதை மட்டும் ட்ரை பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து போடுற ஸ்பின்னு தான் லாஸ்ட் ஸ்பின்னாக இருக்கும். கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருவாங்க. அதுவும் எனக்கு ராயல் ஃப்ளாஷ் போக்கர் கிடச்சி. எல்லோ போக்கர் கிடைக்கல, ராயல் ஃப்ளாஷ் தான் கிடச்சி. பட் அது கூட ஓகே தான். அதுவும் சேம் பவர் தான். ரெண்டுமே பவர் சேம் தான். மைனஸ் மட்டும் தான் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. ஒன்றுக்கு அக்யூரசி, இதுக்கு அக்யூரசி மைனஸாக இருக்கும், இன்னொன்று வந்து ரேஞ்ச் மைனஸ். அவ்வளோதான். அதனால் ஒருத்திலலாம் கிடையாது, கண்டிப்பாக ஒருத்து தான். 600 டைமண்ட் கண்டிப்பாக அந்த போக்கர் ஒருத்து. கண்டிப்பாக நீங்களும் ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டைமண்ட் எடுத்தீங்க, இல்லை அதுக்கு அதிகமாக ஸ்பின் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.